சற்றுமுன் வெளியான தகவல். வெளியானது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தேதி. இனி எந்தெந்த தேதியில் என்னென்ன நடக்கும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அசாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குறுதி நடைபெறும் என்றும், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேர்தல் ஆணைய தகவலின்படி தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பான முக்கிய தேதிகளை விரிவாக பார்க்கலாம். நீங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேர்தல் அறிக்கை வெளியீடு மார்ச் 30, 2026 திங்கட்கிழமை. வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6, 2026 திங்கட்கிழமை. வேட்பு மனு பரிசீலனை ஏப்ரல் 7, 2026 செவ்வாய்க்கிழமை. வேட்பு மனுவை திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9, 2026 வியாழக்கிழமை. வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை. வாக்கு எண்ணிக்கை மே 4, 2026 திங்கட்கிழமை. தேர்தல் நடைமுறைகள் நிறைவடையும் நாள் மே 6, 2026 புதன்கிழமை. இந்த தேதிகள் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது என்பதால் வாக்குச்சாவடிக்கு வெளியே செல்போன்களை ஒப்படைக்க தனி வசதி ஏற்படுத்தப்படும். வாக்காளர்கள் வாக்களித்துவிட்டு வந்த பிறகுதான் செல்போன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழ்நாடு, புதுவை, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி 5 மாநிலங்களிலும் நடைபெறும். அதே சமயம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவின் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் உள்ளிட்டவற்றை விளக்கி தலைமை தேர்தல் ஆணையர் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: வாக்குச்சாவடிகளின் வெளியே மொபைல் போன்களை ஒப்படைக்கும் வசதி ஏற்படுத்தப்படும். வாக்காளர்கள் தங்களின் மொபைல் போன்களை அங்கு ஒப்படைத்து வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்களித்து பின்னர்தான் வெளியே வந்து தங்களின் மொபைல் போன்களை பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று அவர் கூறியுள்ளார். இதை நீங்கள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மேலும் வாக்குப்பதிவு அனுப்புவதை மேம்படுத்தும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில், அதாவது இவிஎம், வேட்பாளர்களின் கலர் போட்டோக்கள் மற்றும் பெரிய எழுத்துக்கள் இடம்பெறும். இதனால் வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளரை எளிதாக அடையாளம் காண முடியும் என்று தெரிவித்தார். இதில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இவிஎம்மில் இடம்பெறும். அவரது முகம் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த புகைப்பட இடத்தின் 4/3 பங்கு முகத்தால் ஆக்கிரமிக்கப்படும். வாக்கு சீட்டில் அச்சிடப்படும் புகைப்படம் 2 சென்டிமீட்டர் அளவிலும் 2.5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக இருக்கும். இது பீகார் சட்டசபை தேர்தலில் அமலானது. இப்போது மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளது. வேட்பாளர்களின் வரிசை எண்கள் மற்றும் நோட்டா உள்ளிட்டவை தெளிவாக தெரியும் வகையில் அடித்த எழுத்துருவில் அளவு 30 அச்சிடப்பட வேண்டும் என இந்த வழிகாட்டுதல்கள் வலியுறுத்துகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி 49 பிரிவின் கீழ் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கு முன்பு தமிழகத்தில் நடந்த
தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை எண், வேட்பாளரின் பெயர், கட்சியின் சின்னம் மட்டுமே இடம்பெறும். வேட்பாளரின் போட்டோ இடம் பெற்றது இல்லை. இப்போது முதல் முறையாக இடம்பெற உள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதே சமயம் 5 மாநில சட்டசபை தேர்தலோடு மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவா ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 8 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அங்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் சட்டசபை தேர்தல் தேதி மார்ச் 15 அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. அந்த வகையில் மேற்கு வங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. அதேபோல இந்த கேரளா, அசாம், புதுச்சேரி மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவா ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள இந்த 8 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பொறுத்தவரை நடத்தப்பட உள்ளது. அங்கு வாக்குப்பதிவானது நடைபெறும் நாள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்க்க போனால் கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவாவில் ஏப்ரல் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும், மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மே 4ஆம் தேதி 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கையோடு இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. ஆகையால் மேற்குறிப்பிட்ட அனைத்து தேதிகளும் நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியிலேயே அந்த மொபைலை கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் வெளியில் உங்கள் மொபைலை வாங்கிட்டு போயிடலாம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிச்சிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் எப்பயுமே புதிய புதிய வீடியோஸ் நாங்கள் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலில். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.